இது வந்து கதை இல்லை, ஒரு உண்மை சம்பவங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க என்ன வெளியூரில் இருக்கிறாங்க. வெளியூர்னால் அவங்க சொந்த ஊரே அந்த ஊர் தான் இருக்கிறாங்க. அந்த வெளியூரில் வந்து திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க படிச்சிட்ருக்குறாங்க. இப்போ எந்த எத்தனாவது படிக்கிறாங்கன்னா, ஒரு 10வது படிச்சிட்ருக்குறாங்க. 10வது படிச்சிருக்கும்போது அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 16 வயசு. இந்த வயசில் அவங்க போக்கில் வரத்துலேயும் இருக்கும்போது ஒரு ஆண் கூட பழகுறாங்க. பழகும்போது அந்த ஆண் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வராமல் போகிறான், பழக்கமாகுது. மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். சரி, அந்த காலத்து 16 வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற எய்மில் இருக்கிறாங்க. இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த பழக்கமான பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஏதோ எதிர்பாராமல் தவறான உறவுகள் நடந்துருச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, மேரேஜ் பண்ணக்கூடிய அங்கே ஃபிக்ஸ் பண்ண டைம் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டிலேயே அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து வெளியூர் போயிடுவாருங்க. அவருக்கு தெரியாது. பிள்ளைக்கு நடந்த சம்பவம்லாம் அவங்க அப்பாவுக்கெல்லாம் தெரியாதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுறா, கர்ப்பமாகிட்டா. அவள் அந்த குழந்தைய வந்து மறைக்கிறதுக்காக தாய் அந்த பொண்ணை வந்து ஸ்கூல் கூட அனுப்பாமல் வீட்டிலையே வச்சு நாட்களை கடத்திட்டுருக்குறா. அதில் கடத்தி நாட்கள் போயிடுச்சு. மாதம் 10 ஆயிடுச்சு. அந்த குழந்தை வந்து கொண்டு போய் மறைமுகமான ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த 10 மாதத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னால் அவள் கூட வாழ்ந்த அந்த மனுஷன், அந்த ஆள், அவன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அதுதான் பிரச்சனையே. இறந்து போனதுனால இந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தாயும் மகளுக்கு ஒரு பாச போராட்டங்கள். என்ன பண்ணுறது, மகளை காப்பாற்றி ஆகணும், இந்த குழந்தைய மறைச்சாகணும், வீட்டுக்கார் வெளியூர்லேருந்து வர்றதுக்குள்ளே பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மறைச்சி வெளியே எடுத்து வச்சு அந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க. மகா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் பெண்ணுகள் வந்து இருந்தாலும் தாய் பாசங்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுங்களா. பெற்ற குழந்தைய அந்த பொண்ணு அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு பார்த்தது தான். அந்த குழந்தைய ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோடனே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு மாப்பிள்ளை தேடி வராரு. அந்த மாப்பிள்ளை நல்ல மனுஷன். அந்த மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து அவளுக்கு நடந்த சம்பவம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு குழந்தை இருக்குங்கிறது அவளுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே வேதனைப்படுறா. வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து வெளியூர்லேருந்து வந்து ஒரு ஆள் வந்து மேரேஜ் பண்ணிட்டார். மேரேஜ் பண்ணி அவர் வெளியூர் கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா அவர் இந்த பெண்ணை நல்லா வச்சுக்கிறாரு. ரொம்ப அன்பாக வச்சுக்கிறார், ரொம்ப நேசிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், நேசிக்கிறாரு. அழகான ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பெண்ணோட மனசுக்குள்ளே எதையோ மறைக்கிறா அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு ஏதோ நடந்து, இவ என்ன இப்போ ஏன் இப்படி இருக்கிறா, ரொம்ப சோகமாக இருக்கிறா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இருக்கிறா. ஆனால் இவங்க அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை பிறந்து பெருசாகுது. இப்படி ஒவ்வொரு மாறி ஒரு 4 குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த அம்மாவு அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, காலேஜ் முடிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த மகனை ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைய மகனை வந்து அவங்களால மறக்க முடியல. ஒவ்வொரு நாளும் என்னைக்காச்சும் நான் பையனை பார்ப்போமா.
அப்படிங்கிற ஆவல்லே இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னா, அந்த பையன்கிட்டேயும் உங்கள் அம்மா வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, உங்கள் அம்மா எங்கேயும் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பையன் அவங்க அம்மாவை பார்க்கணும் ஆவலில் இருக்கிறான். என்னென்னா இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளோ ஆயிடுச்சு தெரியுங்களா? 70 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. 75 வயசே இருக்கும். அப்போது இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட அவருடைய ஏஜ் வரும்போது அவருக்கு ஒரு சின்ன நோய் மாதிரி வந்து அவர் இறந்துட்டாருங்க. இறந்ததுக்கப்புறம் அவர் என்ன இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பையனையே நினச்சிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பிறந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தான் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஆழமாக இருக்குது. அந்த குழந்தைக்கும் அந்த பையனும் அந்த ஆளும் பெருசாகிட்டார். பெருசாகி பார்த்தாங்க அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போச்சு. அவருக்கு வந்து அவர் மேரேஜ் பண்ணல. அப்படியே இருக்கிறாரு. அம்மா 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 ஏதோ மனசுக்குள்ளே அந்த மாதிரி பெரிய ஒரு ஏக்கம். அம்மாவை பார்த்தாகணும் அப்படின்னு. குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்து வெளியூர் தேடி வெளியூருக்கு வராரு. அந்த அம்மா இருக்கிற ஊருக்கே வந்துடுறாரு. பக்கத்துலேயே வந்துடுறாரு. ஆனால் ஒரு ஹார்ட்டோடைய ஈர்ப்பு சக்தி அங்கே கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. எதிர்பாராமல் அந்த அம்மா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க. இந்த அம்மா இவரும் பார்க்குறாரு. பார்த்து அவங்க ஒரு நாள் அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது பேசி நீ எங்கேருந்து பிறந்திருக்கிறாரு யார் எல்லாம் பேசும்போது, நான் இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னையை வந்து சிறுசுலேயே இந்த மாதிரி போட்டு போயிட்டாங்க. எங்கள் பாட்டி தான் வச்சுருந்தாங்க. பாட்டி தெரிஞ்ச இடத்துல கொடுத்துனே வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவை தேடி நான் வந்திருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மாவுக்கு இந்த பையன் நம்மளோட பையன்தான் எல்லாம் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அந்த பையன் மேலே அவங்களுக்கு ஆசை, அளவு கடந்த பாசம், அன்புனா அந்த அளவுக்கு அவங்க என்னமோ இழந்ததை கிடச்சிருச்சுன்னு பெரிய புதையலோட பெரிய ஒரு அதிசயம் பொருள் கிடச்சிருச்சுன்னு அவங்களுக்கு அந்த பிள்ளை மேலே ரொம்ப ஆசை. அப்போது இவங்க 2 பேரும் டெய்லி பேசுவாங்க. டெய்லி ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அதை பிடிக்கலைங்க. இந்த அம்மா எங்கேயோ போய் எதையோ பேசிகிட்ருக்குறான், அந்த அவனை காதலிக்கிறாளோ என்னமோ செய்கிறாளோ, அந்த ஆளை பார்த்து ரொம்ப அன்பாக செலுத்துகிறாள், இவன் யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ரொம்ப சித்திரவதைப்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு. அந்த அம்மாவால் அவங்களால இருக்க முடியாது. ஆனால் பெத்த மகனை விட்டு எப்படி இருக்க முடியும்? வெளியில் சொல்ல முடியாத விஷயம் இல்லையா அது? அந்த பையன் வந்து அம்மாவிட்ட அம்மான்னு சொல்கிறதில்ல, அங்கே போகிறதில்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல. அவன் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் அவன் மீட் பண்ணுவான். ஆனால் என்ன கட்சினா கடைசியில் அந்த அம்மாவை ரொம்ப சித்திரப்படுத்தி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிஷன் பண்ணும்போது அம்மாவால் தாங்க முடியல. ஒரு நாள் மகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, 2 பேர் இருதயம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அப்போது தாயை விட்டு மகனுக்கு இத்தனை வருஷம் இழந்துருந்துட்டோம்ல, இனிமேல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணதுக்கப்புறம் அது என்னென்னா, தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு இவர் யாருன்னே தெரியலை. எங்கேருந்து வந்திருக்கான் அந்த ஆள் யாருன்னு தெரியல. அந்த அம்மா எதுக்காக இறந்தாங்கன்னு தெரியல. அவன் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சொந்த பெத்த மகனை வெளியில் சொல்ல முடியல. சூழ்நிலைகள் எப்படிலாம் பார்த்திங்கன்னா, இதான் உலகம். இப்படியும் சம்பவங்கள் இருக்குது. ஆனால் யாருக்கா தெரியுமா? இதில் சொல்லப்போனால் நிறையா இருக்குதுங்க. அதனால் அன்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அன்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அன்பை வந்து யாருமே அன்பு உள்ளவங்க வந்து அதை அவங்க இழக்க முடியாது. அதனால் அதுவும் தாய் பாசங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, நீ அடுத்ததில் பார்ப்போம்.